உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார். இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து வழங்கியிருக்கோம். இதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோநிதிம் சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தாபகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம். அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னெல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க. நம்ம அது காப்பிரைட்ஸ் எல்லாம் வரலாம், அதனால நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம். அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு, எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த கோடிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக தட்சிணாயனம், உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை 4 யுகங்களாக பிரித்து அந்த 4 யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் 60ஆகவும் ஒவ்வொரு வருடத்தையும் 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். அதில் தட்சிணாயனம், உத்தராயணம் என்று 2 பெரும் பகுதிகள் காணப்படுறது. அந்த வகையில் தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது. இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். தட்சிணாயனம், உத்தராயணம். தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த 6 மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் 6 மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது. அந்த வகையில் தென் திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னும், வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது. தமிழ் மாதங்கள் 12: சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாதங்களில் சூரிய பகவான் 6 மாத காலங்கள் தட்சிணாயனத்திலும் 6 மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார். அந்த வகையில் தட்சிணாயன காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்களும் தட்சிணாயன காலங்களாகவும், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும், தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது. இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம். இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார். அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத காலங்களில்
சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட இந்த உத்தராயண புண்ணிய காலங்களில் எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம். ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்தோம்னா சூரிய பகவான் எந்த ராசியில பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்து அவர் தமிழ் மாதம் எந்த மாதத்தில் பிறந்தார் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் உணர முடியும். அந்த வகையில் உத்தராயண காலங்களாக இருக்கக்கூடிய தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள்ல பிறந்தவர்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதுல இந்த 6 மாதங்கள்ல பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது, அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள்ல பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த உத்தராயண காலங்கள்ல கிரகங்களுடைய சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி வீடுகளை நாம் சிந்திக்கும் பொழுது மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார். கும்ப ராசிக்கு சனீஸ்வர பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார். மீன ராசிக்கு குரு பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார். மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார். ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார். மிதுன ராசிக்கு புத பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார். அப்ப இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி அப்படிங்கிறத நம்ம மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் என்ற ராசிகளாக நாம் சிந்திக்கின்றோம். இந்த 6 ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களை நாம் உத்தராயண காலமாக நாம் சிந்திக்க முடிகின்றது. அந்த வகையில் இந்த உத்தராயண காலத்தில் ராசி பலன்களை முதல் முறையாக பக்த கோடிகளுக்கு வழங்குகிறோம். இதுல பலவிதமான சூக்ஷ்மங்கள் காணப்படுறது. அந்த சூக்ஷ்மங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை பெறணும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம். இதுல இந்த ராசி சார்ந்தவர்களுக்கு மட்டும் அப்படின்னு அல்லாமல் மற்ற ராசிகளாக இருக்கக்கூடிய கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 6 ராசி சார்ந்தவர்களுக்கும் இந்த சூரிய பகவான் உத்தராயண காலத்தில் பயணிக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போறது என்பதையும் நாம் சிந்திக்க போறோம். இந்த தகவலை உத்தராயண பலன்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்போட உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். இதோட சூரிய பகவான் உத்தராயண பயணத்தை நோக்கும் பொழுது எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அப்படிங்கிறத சிந்திக்கிறதோட நட்சத்திர ரீதியான ஒரு சிந்தனைகளையும் உங்களுக்கு கொடுக்க போறோம். அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திர ரீதியான சிந்தனை உடையவர்கள் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஜனனமான பக்த கொடிகள், அதே போல புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அதே போல மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம், பரணி, பூராடம், பூரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த உத்தராயண காலங்களில் பலவிதமான சிறப்புகளை நாம் சிந்திக்க முடிகிறது. இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் கூடுதலாக நாம் சிந்திக்க போறோம். அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதியானது பக்த கோடிகளுக்கு உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உங்களது எதிர்கால ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பதற்கும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம், தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும்
நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். பக்த கோடிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை தோன்றலாம். இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத புதிய வாசகத்தோட பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல முதல் முறையாக உத்தராயண பலன்கள் அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்குறோம். இது வித்தியாசமா இருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை எழலாம். பொதுவாக கோச்சார கிரக அமைப்புகளை இதுவரைக்கும் நமது ஜோதிட சொந்தங்கள் ரீதியாக ஆண்டு பலன்கள் பார்க்குறோம், சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம், அதே போல் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம். இப்போ கூட சில ஜோதிட ஆர்வலர்கள் சுக்கிரனுடைய பெயர்ச்சி, புதனுடைய பெயர்ச்சி அப்படின்னு வித்தியாசமாக சொல்கிறாங்க. இவைகள் எல்லாம் நம்ம தவறு அப்படின்னு சிந்திக்கிறத விட அவர்களுடைய ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்னு நம்ம கூட சிந்திக்கலாம். தினசரி ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு கூட ஒரு வித்தியாசமான சிந்தனையை நாம சிந்திக்கலாம். சந்திர பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அதே போல ஒரு வித்தியாசமான படைப்பை நாம் படைக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை ஆழ் மனதில் தோன்றினது. அதனுடைய சிந்தனையோட அந்த சிந்தனை பக்தர்களுக்கு ஒரு முழு பயன்பாடோடு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை சிந்திக்கும் பொழுது உதித்த ஒரு தகவல் உத்தராயண பலன்கள். இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போ பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கும் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை கணக்கிடுவாங்க. அதன் பிறகு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு டேட்டா எடுப்பா, 6 மாதத்துக்கு ஒரு டேட்டா எடுப்பா, 9 மாதத்துக்கு முடிந்தோடனே ஒரு டேட்டா எடுப்பா, ஓராண்டு முடிஞ்சோடனே ஒரு டேட்டா எடுப்பா. அதை ஓராண்டு கணக்கு நிறைவு அன்னைக்கு டிரான்சாக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவா. அதே போல நமது வாழ்க்கையை திட்டமிடுறதுக்கு 6 மாதத்துக்கு நாம் திட்டமிடக்கூடிய சிந்தனைகளை பெரியோர்கள், மகான்கள், சித்தர்கள் வகுத்து கொடுத்திருக்கா. அதில் தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும். அதற்கான லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. அதே போல இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே. மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்றது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சிந்திக்கலாம். இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கி இருக்கோம். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அந்தஸ்தில் உயர்ந்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண காலங்களில் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. குறிப்பா உத்தராயண காலங்களுடைய துவக்கத்தில் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. கடந்த காலத்துல தொழில் ரீதியாக இருந்த இடையூறுகள், தடைகள் விலகி தொழிலில் நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல இருந்த
பலவிதமான சிக்கல்கள், குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. சில பக்த கொடிகளுக்கு மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், இடையூறுகள் இருந்துட்டே இருக்கே, நமக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சிந்தனை உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது. தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு அருமையான பழமொழியை கூட தைப்பிறக்கும் பொழுது, தை மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தட்சிணாயனத்தில் இருந்து உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு நல்ல காலம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பழமொழியாக தைப்பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சிந்தனை தோன்றுகின்றது. அந்த விதத்தில் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போறது. உங்களது முன்னேற்றம் ரீதியான சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தை மாதத்தில் எதிர்கால திட்டங்களை தீர்மானிப்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. குடும்பத்தில் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் விலக போறது. தம்பதிகள் பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றியவர்கள் கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பொருளாதாரத்துல நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வரவுகள் ஏற்பட போறது. கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. இந்த காலகட்டங்கள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய, மாற்றக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்க போறது. சில பக்த கொடிகளுக்கு ரொம்ப நாளா ரிப்பேரை சரி செய்ய முடியலையே என்று நினைத்தவர்கள் கூட உங்களது வண்டிகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. உங்களது இல்லங்கள்ல இரும்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பெட்டகங்கள், பீரோ போன்ற அமைப்புகள், கட்டில் போன்ற அமைப்புகள், வீடுகளை இரும்பு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு வேலிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள், இரும்பு சம்பந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட போறது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது பொறுமை, நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி ஓடி வரப்போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய, ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமா இந்த உத்தராயண காலம் அமைய போறது. இரண்டாவது பகுதியில நீங்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வண்டி வாகனங்கள் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த உத்தராயண காலங்கள்ல அமைய போறது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உத்தராயண காலங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பக்த கொடிகளுக்கு வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். உத்தராயண திவ்ய காலங்களுடைய பலன்களை நாம் சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுல ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உத்தராயண காலத்துல வரக்கூடிய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்கலாம். இந்த உத்தராயண பலன்கள்ல அபரிமிதமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய ராசி யார் அப்படின்னா ரிஷபராசியை சார்ந்தவர்கள். இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த உத்தராயண காலத்துல அபரிமிதமான அனுகூலங்கள் கிடைக்க போறது அப்படிங்கிறதுக்கு கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு அற்புதமான அமைப்பை நாம் சிந்திக்க முடிகிறது. இப்ப உலக அளவில் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பார்க்கிறவா ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஜோதிட ரீதியான அடிப்படை ரீதியான தகவல்களையும் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு பல பக்தர்கள், பல ஜோதிடர்களே தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கும் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த வகையில்
சூரிய பகவானுடைய பிரவேச காலங்களை 6 மாத காலங்களுக்கு நாம் எடுத்துக்கொள்வதோடு உத்தராயண காலத்துல உங்களது ராசிக்கு அட்டம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியில சஞ்சரிப்பதும், குரு பயிற்சிக்கு பிறகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் பிரவேசிப்பதும் அருமையான அமைப்பை காட்டுறது. குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியில ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் 2வது பகுதியில ஏற்படக்கூடிய ஏற்றங்களையும் நாம் சிந்திக்க முடிகிறது. அதே போல முதல் பகுதியில லாபஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கிறது. அப்ப சூரிய பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த இயக்கங்களை கொண்டு இந்த உத்தராயண காலங்கள்ல உங்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கறத சிந்திக்கும் பொழுது, இந்த உத்தராயண காலத்துல முதல் பகுதியில, அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த காலகட்டங்கள்ல உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதற்கு நீங்க சரியான விகிதத்துல திட்டமிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவா உங்க ஃபியூச்சர் ஸ்டடீஸை என்ன பண்ண போறீங்க, உங்க எதிர்கால கல்வியை நீங்க எப்படி திட்டமிட போறீங்க, எந்த கல்வி பயணத்துல நீங்க பயணிக்க போறீங்க, இதை தீர்மானம் பண்றதுக்கு இந்த உத்தராயண காலம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது. இன்றைய காலகட்டங்கள்ல ஒரு மாணவர்களுடைய கல்வி நிலையை தேர்ந்தெடுப்பதற்கு மாணவர்கள் படக்கூடிய சிரமங்களை விட பெற்றோர்கள் அதிகமான கவலைகள்ல இருக்கு. அப்ப உங்க குழந்தைங்க எதிர்காலத்துல எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அக்கறை உடைய நீங்கள் இந்த காலகட்டத்துல தீர்மானம் பண்றது ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும். ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்றது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும். அதனால ரிஷப ராசி சார்ந்த குழந்தைகள் உடைய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய எதிர்கால திட்டங்களை சரியான விகிதத்துல இந்த தை மாசம் பிறந்தோடனே பிளான் பண்ணுங்க. இப்ப 10th குழந்தை படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த குழந்தை எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னு அத பெற்றோர்களுக்கு தெரியலன்னா கூட உங்கள்கிட்ட க்ளோஸா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த குழந்தை 10th 9th 10th படிக்கும்போது அந்த குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கக்கூடிய ஆசிரியர்களை ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. இந்த பையன் எதுல மார்க் அதிகமா வாங்குறான், எதுல கான்சென்ட்ரேட் பண்றான். ஏன்னா அதிக நேரம் குழந்தைகள் கான்சென்ட்ரேட் பண்றது படிப்புல தான். அவர்களோடு அதிக நேரம் பழகக்கூடியவர்கள் ஆசிரியர்கள், குறிப்பா கிளாஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அவர்கள்ட்ட நீங்க ஒரு பேசி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அடுத்ததா அந்த ஆசிரியர் சொன்ன கருத்துக்களை வாங்கிண்டு நல்ல ஜோதிடர்களை பாருங்க. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு சரியான வழிகாட்டுதலா இருக்கு. இந்த ஜோதிடத்தை யார் நம்புறான்னா ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கிறவா நம்புறா. அதே போல கீழே இருக்கிறவா ரொம்ப எதிர்நீச்சல் போடுறவா நம்புறா. இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருக்கு. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறத கூட நம்ம வித்தியாசமா சிந்திக்கலாம். கையில தாராளமா பணம் காசு புழங்கின்னு இருக்கிறவாளுக்கு காசுனுடைய அருமை தெரியாது. கஷ்டமே படாமல் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஜோதிடத்தினுடைய அருமை தெரியாது. அதனால யாருக்கு இதுல ஆர்வம் இல்லையோ அவளை நம்ம ஒரு பக்கமா இருக்க சொன்னாலும், யாருக்கு இந்த ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் இருக்கின்றதோ அவர்கள் முழுமையான சிந்தனைகளோட ஜாதகத்தை பார்த்து குழந்தைகளுக்கு எதிர்கால திட்டங்களை திட்டமிடுங்கோ. அதோட திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உங்க வீட்டுல ரிஷப ராசி சார்ந்த ரிஷப லக்னத்தை சார்ந்த குழந்தைகள் திருமணத்துக்கு இருக்கான்னா இந்த உத்தராயண திவ்ய காலங்கள்ல அவசியம் பிளான் பண்ணுங்க. கல்வி நன்னா படிச்சுட்டான், நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு, எஃபிஷியன்சி இருக்கு, எபிலிட்டி இருக்கு, அவரை எந்த துறையில வேலைக்கு அனுப்பலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. சில சமயங்கள்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சில குழந்தைகள் +2ல ஒரு குரூப் படிக்கிறா, யூஜியில் ஒரு குரூப் படிக்கிறா, பிஜியில் ஒரு குரூப் படிக்கிறா.
ஆனா அவங்க அந்த கல்வி திட்டங்கள்ல ஒரு தொடர்ச்சி காணப்படலை. அதனால எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியாம திண்டாடுறா. அதுவும் நடுத்தர வர்க்கத்துல ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போறோம்னு உள்ள போறா. அதுல ஒரு சில ஆண்டுகள் பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமா வேணும்னு வேற ஒரு ஃபீல்டுக்கு போறா. இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தீர்மானம் உடைய குழந்தைகள், பெற்றோர்கள் உங்களது துறையை தேர்ந்தெடுத்து ஒரே துறையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் நன்னா இருக்கும். அதாவது உங்களுடைய பதவி உயர்வும் நன்னா இருக்கும், அதன் மூலமா வரக்கூடிய வருவாயும் நன்னா இருக்கும். அதனால அவசியமா உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து ஃபியூச்சரை பிளான் பண்றதுக்கு இந்த உத்தராயண காலத்தை நீங்க திட்டமிடுறது அருமையான எதிர்காலத்தை கொடுக்கும். திருமணம் ரீதியா அதே போல திருமணம் தீர்மானங்கள் பண்றதுக்கும் தீர்மானம் பண்ணுங்க. சில பக்த கோடிகள் இப்ப இடமாற்றம் உண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு வினாவை கேட்டுருக்கீர்கள். இடமாற்றம் அப்படிங்கிறது ரெண்டு விதமா நீங்க சிந்திக்கலாம். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க, நீங்க அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த ஆபீஸ் ஓரியன்டாவே இருக்கீங்க, அது ஒரு வகையான இடமாற்றம். நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு இடத்துக்கு நீங்க இதை விட உங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்குறேங்கிறாங்க, அப்ப அது ஒரு விதமான இடமாற்றம். நீங்களா இங்க இருக்கிற பிரச்சனை தாங்கல, நான் வேற ஒரு இடத்துக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ஒரு விதமான இடமாற்றம். இந்த 3 விதமான இடமாற்றங்களை உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்து நீங்க தீர்மானிக்கிறது அனுகூலத்தை கொடுக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தசமஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். நீங்க எங்க போனாலும் ஒர்க்லோட ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும், அதை மைண்ட் செட் பண்ணிக்குங்க. லாபஸ்தானத்துல இந்த உத்தராயண காலங்கள்ல முதல் பகுதியில ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அதனால உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ளோ கொஞ்சம் நன்னாவே இருக்கும். இந்த ஃபைனான்சியல் ஃப்ளோவை இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் சிக்கனத்தோட இருந்து சேவிங்ஸ் அதிகம் பண்ணி ஒரு அசட்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஒரு அசையா சொத்துக்கள் வாங்கிறது, ஒரு வீடுகள் வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு மனை வாங்கிறது, அல்லது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கிறது. அதை போல இப்ப கையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நீங்க ஒரு அசட்ஸா கிரியேட் பண்ணுங்க. அந்த சொத்து ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கிறதுக்கு இந்த உத்தராயண காலங்கள் உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுக்க போறது. அதே போல ஆரோக்கியத்துல பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார். வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த உத்தராயண பலன்கள் அப்படிங்கிறதுல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ராசி எது அப்படின்னா ரிஷப ராசி அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிக்குங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டில் யார் ரிஷபராசி இருந்தாலும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லது சொல்றோம், நல்லது செய்கிறோம். உங்க காதுல ஒரு நல்ல தகவல் வர்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் ரிஷப ராசி ரிஷப லக்னம் இருந்தாலும் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்கள் முன்னேற்றத்தை பெறுவது கூட உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகள் பெருமாள் வழிபாடு செய்கிறது அருமையான முன்னேற்றத்தை கொடுக்கும். வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீரங்கம் சென்று பள்ளிகொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணி வாங்கோ. இந்த பள்ளிகொண்ட பெருமாளை எப்படி தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அதையும் நம்ம எதிர்காலங்களில் சிந்திக்கலாம். உங்களது சிந்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும். இந்த உத்தராயண காலங்களில் உங்களது பிரார்த்தனைகள், உங்களது குறிக்கோள்கள், உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பு இருந்தாலும் கருணை உள்ளம் உடைய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உத்தராயண திவ்ய காலங்கள்ல 2வது பகுதியானது நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது. இருந்தாலும் முதல் பகுதியில
உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தசமஸ்தானத்தில் ராகு பகவானும் சதுர்கேந்திர ஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றார். உத்தராயண திவ்ய காலங்கள்ல இரண்டாவது பகுதியில ராகு பகவான், கேது பகவான், குரு பகவானுடைய பெயர்ச்சிகள் ஏற்படுகின்றது. இந்த பெயர்ச்சிகளுக்கு பிறகு உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி உங்களது ராசியில் கடக்கும் பொழுது பஞ்சம சப்தம பாக்ய ஸ்தானங்களில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது. நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்ல நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாவது பகுதியில ஏற்பட்டாலும் முதல் பகுதியிலே பொறுமை தேவை, நிதானம் தேவை. மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டங்கள்ல மாணவ செல்வங்கள் அதிக நேரத்தை செல்போன்லேயே செலவழிக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளிடத்திலே செல்போன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதனால குழந்தைகள் அடிக்ட் ஆகிறதோட அவர்களது கண் பாதகம் ஏற்படுறது என்பதை பல மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆகையினாலே இன்றைய காலகட்டங்களில் குழந்தை அழறது அப்படின்னா செல்போனை கொடுத்து அந்த குழந்தை அழுகையை நிறுத்துறது அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கு. இதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதை பெற்றோர்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு குழந்தைகளுடைய கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பலவிதமான மோசடிகள் காணப்படுறது. இவைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு எவ்வளவு பாதுகாப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இளைஞர்கள் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பல பக்தகுடிகள் தூக்கமின்மை காரணமாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனதை ஒருநிலைப்படுத்துவது, தியானம் செய்வது, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், புதன்கிழமையில் சைவ உணவு சாப்பிடுவதும், பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பொதுவாக உத்தராயண காலங்கள்ல கடுமையான தாக்கத்தை தாண்ட வேண்டிய காலகட்டம் மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு காணப்படுவதனால் புதன்கிழமையில் விரதம் இருப்பது, பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது. உங்க செல்போன்லயே இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னா பெரிய பிளேட்டு போட்டு கேட்குற வழக்கம் இருந்தது. அதன் பிறகு கேசட்டா வந்தது, அதன் பிறகு சிடியா வந்தது, அதன் பிறகு பென்ட்ரைவா வந்தது. இன்னைக்கு நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களோ உடனடியாக செல்போன்ல டவுன்லோட் பண்ணி நீங்க தினந்தோறும் கேட்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுறது. சில சமயங்கள்ல இந்த செல்போனால ஏற்படக்கூடிய இடையூறுகள் எவ்வளவு இருக்கு என்பதை சிந்தித்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளோடு மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. இளைஞர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் காதல் வயப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இறைவனது வழிபாடு மட்டுமே நமது கவலைகளை போக்கி, கஷ்டங்களை போக்கி, இஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அருமையான தீர்வு என்பதை மனதில் நீங்கள் சிந்திக்கும் பொழுது எந்நாளும் பொன்னாளாக மாறும். நல்வாழ்த்துக்கள்.
கெட்டிக்கார குணம், தட்டி கேட்கும் மனம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் மிகவும் கெட்டிக்கார குணம் உடையவர்கள், இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள், அழகை ரசிக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் எதையும் தட்டி கேட்கக்கூடிய இயல்பை பெற்றவர்கள். உங்களுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் அமைஞ்சிருக்கு. இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் உங்களது ராசிக்கு சட்டம பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பகுதியிலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது. இந்த அமைப்பானது 14/5/2025 வரை காணப்படுகின்றது. ஆகையினால் இந்த உத்தராயண காலங்களில் முதல் பகுதியில் உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் நீங்கள் திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்கள் எதிர்கால கல்வியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை திட்டமிடுவதற்கு கடக ராசி சார்ந்த குழந்தைகள் பெற்றோர்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெற்றோர்கள் மூலமாகவும் ஆசிரியர்கள் மூலமாகவும் சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு குழந்தை 10th படிக்கிறார், +2 படிக்கிறார், ஃபியூச்சரில் எந்த ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானங்களை தீர்மானிக்கும் பொழுது அவர்களது எதிர்காலம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதே போல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். உங்களை சுற்றி பலவிதமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நீங்கள் எந்த வாய்ப்பை எவ்வாறு தேர்ந்தெடுக்க போகிறீர்கள், அந்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள் என்பது உங்களது கையில் இருக்கிறது. ஆகையினால் இந்த உத்தராயண காலங்களில் உங்களது எதிர்கால திட்டங்களுக்கான சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. பிள்ளைப்பேர் வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த உத்தராயண காலங்களில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும், போக்குவரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய செல்ஃப் டிரைவிங்கில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சில பக்த கொடிகள் இந்த டிராவல் பண்ணும்பொழுதே சாலைகளில் இருக்கக்கூடிய பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்து அப்படி கண்ணில் போட்டுப்பா. நீங்கள் இறைவனை வழிபட வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் நீங்கள் கோவிலுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, போய் வழிபடுங்க. நீங்கள் டிராவல் பண்ணும் பொழுது லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பி அந்த ஆலயத்தை பார்த்து அவளை பெறணுங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை. ஏன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், அதுவும் பர்டிகுலராக 2 வீலரில் போறீங்கன்னு வச்சுங்க, யார் எந்த பக்கம் வரா அப்படின்னு சிந்திக்க முடியல. இந்த கார் டிரைவிங் பண்ணுறக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் கேளுங்களேன், மற்றவர்களுக்கெல்லாம் 2 கண், ஆனால் ஒரு கார் ஓட்டும் போது எங்களுக்கு 8 கண் வேணும்பாங்க. ஏன்னா நேர் பார்வை ஒன்று, அதே போல ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது 3 பார்க்குறாங்க. பின்னாடி அதே போல லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேக் சைடு 6 ஆச்சு. அவர்கள் பயணிக்கும் போது லெஃப்ட் அண்ட் ரைட், அப்போ 8 திசையில அவர்கள் பார்வை, கார் ஓட்டும் பொழுது இந்த ஓட்டுநர்கள் 8 திசையிலையும் அவங்க பார்வை ரவுண்டில் இருந்துட்டே இருக்கு. அப்போ 8 திசைகளை நீங்கள் பார்த்து டிராவல் பண்ணும்போது அந்த சமயத்தில் கோவில் அக்கம் பக்கத்தில் இருந்தால் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் வழிபடுங்க. அல்லது வாரம் ஒரு முறை, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னு வச்சுக்கோமே, வாரத்துக்கு ஒரு நாள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு நாள், வரும்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு ஒரு நாள் போய் ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. சாலைகளில் செல்லும் பொழுது நீங்கள் இப்படி பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறது, கும்பிடுறது இதெல்லாம் வேண்டாம். உங்கள் ட்ராவலில் முழு கான்சன்ட்ரேஷனை செலுத்துங்கோ. வண்டி வாகனங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கோ. வியாழக்கிழமையில விரதம் இருப்பது, மஞ்சள் வர்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. சில பக்தர்கள் கேட்டிருக்கு, ஐயா நீங்கள் வர்ணம் ரீதியான ஒரு தகவலை கொடுங்கோ அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுல கூட ஆதாரத்தோட சொல்கிறேன். இந்த முதல் பகுதியில் சட்டம பாக்யாதிபதி குரு பகவான்,
அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய வர்ணம் மஞ்சள். உங்களுக்கு மஞ்சள் வர்ணம் இப்போ ஃபேவராக இருக்கு. அதனால மஞ்சள் வர்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. வியாழக்கிழமையில விரதம் இருங்கோ. வியாழக்கிழமையில தான தர்மங்கள் செய்யுங்கோ. அபரிமிதமான மாற்றங்கள் கிடைக்கும். இந்த உத்தராயண திவ்ய காலங்கள் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுத்து உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல் வாழ்த்துக்கள். சிவன் அருள் பெற்று சிறப்பாய் வாழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இந்த உத்தராயணத்தில் நல்ல மாற்றங்களை பெற போறீங்க. தட்சிணாயன காலங்களில் படாத பாடு, கடந்த காலத்தில் அதிகமான கஷ்டங்கள், அதிகமான கவலைகள், கடுமையான மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் பயணித்து வந்தவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த உத்தராயணத்து காலங்களில் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகுது. இதில் இன்னொரு ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இந்த உத்தராயண காலம் எப்போ சாமி ஆரம்பிக்குது? தை மாதம் ஆரம்பிக்குது. உடனே தை மாதம் ராசி பலனை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் நல்ல காலம் வரலையே அப்படின்னு சில பேர் உடனே ஒரு கமெண்ட்ஸ் போடுவாங்க. அதனால ஒரு தெளிவான தகவலை சொல்லிடுறேன். 14/5/2025 பிறகு உங்களுக்கு மாற்றம் வரும். உங்களுக்கு உத்தராயண காலங்களில் நல்ல மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறோம். அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேள்விங்க, எனக்கு எப்போ வரப்போகிறது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறேன். 14/5/2025 பிறகு ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகுது. அந்த சேஞ்சை நீங்கள் அதிகமான அளவில் ஒரு ப்ராஃபிட்டை, ஒரு பெனிஃபிட்டை பெறறதுக்கு இப்போ இந்த தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பொங்கல்லேருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சாமி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்லேயும் இந்த சிம்ம ராசி சார்ந்தவர்கள் படாத பாடுபட்டு இருக்கீங்க. வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு தவிச்சுன்னு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுடைய எய்ம் என்னங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுறது. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஆசோலேஷன் வருது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த இடத்துல ஒரு 4 பாதை போகிறது. இந்த 4 பாதை போகும்போது நான் இந்த இடத்துக்கு போகணுங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. 4 பாதையில் எந்த பாதையில் நீங்கள் போகணுங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் தீர்மானிச்சாதானே இந்த பாதையில் போகலான்னு நம்ம சொல்ல முடியும். இந்த 4 பாதையில் போய் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த 4 பாதையில் நான் எந்த பாதையில் பயணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் கூகுள் மேப்பையே பார்க்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகணுங்கக்கூடிய லொக்கேஷனை அதுக்கு கொடுத்தாதானே அந்த கூகுள் மேப் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகிற பாதையை காட்டுறது. ஆனால் நான் போய் கூகுள் மேப்பை ஆன் பண்ணிட்டேன், நான் எங்கே போகிறதுன்னு கேட்டால் கூகுள் பதில் சொல்லாது. ஆனால் நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப் வழிகாட்டும். அங்கே சாலையில் இருக்கக்கூடிய போர்டு உங்களுக்கு வழிகாட்டும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உத்தராயண காலத்தில் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் என்ன செய்யணும்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. அடுத்தது அது எப்படி செய்யணுங்கிறதுக்கான வழியை நான் சொல்லித்தரேன். அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கு வழி காட்டுறதுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்க. சரி, உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு கண்டுபிடிக்க தெரியலையா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்துருங்க. அதனால இந்த உத்தராயண காலங்கிறது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கோல் செட்டிங். இதில் ஷார்ட் டைம் கோல் என்ன, லாங் டைம் கோல் என்ன, இந்த கோலை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த கோலை சூஸ் பண்ண தெரியலன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வச்சுட்டு சூஸ் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கோம். இப்போ இந்த 14/5/2025 பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சூக்ஷ்மம் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளவு கடினமான உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இது வரைக்கும் வரலன்னாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நிச்சயமாக கொடுக்கும்.
அந்த நம்பிக்கையோட உங்க கடமையை பண்ணுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக, அனுபவ ரீதியாக, பெரியோர்கள் கூறக்கூடிய வாசகங்கள் ரீதியாக, நமது இதிகாச புராணங்கள் கூறியது ரீதியாக உங்கள்கிட்ட பேசுறேன். பகவான் கீதையில் என்ன சொல்றார்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பலனை எதிர்பார்க்காதேன்னு அவர் சொல்லல, அவர் பலனை கொடுக்க தயாராயிட்டார். இன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கலனாலும் நாளைக்கு அந்த பலன்கள் உங்களை வந்து சேரும். அதனால மாணவ செல்வங்களுக்கு கல்வியில முழுமையான கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல ஜாப் ஓரியன்ட். சில பக்தர்கள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க. 2-3 எக்ஸாம்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வேணுமே அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. அந்த நல்ல ரிசல்ட் வரும். அதே போல பிறரோடு உங்களை ஒப்பிடாதீங்க. நீங்க சிங்கம்தான். உங்களுக்குன்னு ஒரு ஹையர் குவாலிட்டி இருக்கும். இந்த ஹையர் குவாலிட்டி இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சாதாரண குவாலிட்டியோட உங்களை ஒப்பிடாதீங்க. நீங்க ஸ்டாண்டர்டான பர்சன் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுங்க. எப்போது இந்த ஸ்டாண்டர்டான இருக்கக்கூடியவங்களுக்கு தனி அங்கீகாரம் உண்டு அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையை மனசுல வச்சுங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களாம் தவிக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. 14/5/2025 பிறகு உங்களது வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கும். அதே போல பிள்ளை பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படாதீங்க. மே மாசத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், அஷ்டமஸ்தானத்துல ராகு, வாக்குஸ்தானத்துல கேது. ஒரு பெரிய சூக்ஷ்மம் என்னன்னா, ராகுவினுடைய பார்வை உங்க வாக்குஸ்தானத்துல விழருது. யார் எது சொன்னாலும் உடனே பதில் பேசிடாதீங்க. நீங்க பேசக்கூடிய பதில் கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பேசுறது கரெக்டு அப்படிங்கறத ஏத்துக்கிறதுக்கு எதிரில் இருக்கிறவங்க தயாரா இருக்காங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்ப எதிரில் இருக்கிறவங்க அதை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்த தகவல் வந்தாலும் உள் வாங்குங்கள். உடனடியாக உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் என்பதை இந்த உத்தராயண காலங்களில் மனசுக்குள்ள பதிவு செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சூரிய பகவானை வழிபடுங்க. ஆதித்ய ஹிருதயத்தை தினந்தோறும் கேளுங்க. நல்ல மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். இந்த உத்தராயண திவ்ய காலங்கள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். பெருமாள் அருள் பெற்று பெருமையுடன் வாழக்கூடிய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் ஒரு ட்ரமாண்டஸான growth ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் சில பக்த கோடிகளுக்கு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் காணப்படுறது. எந்த ராசி பலன் பார்த்தாலும் நன்னா இருக்குன்னு சொல்றாளே, ஆனா நம்ம ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லையே. சிலர் பலவிதமான சிரமங்களை பட்டுண்டு தானே இருக்கும், சில சிரமங்களை பட்டுண்டு தானே இருக்கும். ஆனா அந்த ராசி பலன்ல நன்னா இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்கு எழலாம். இதுல 2 விதத்துல உங்களுக்கு சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறது அருமையான அமைப்பு தான். இந்த அமைப்பானது உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்க எதிர்கால ரீதியான பிளானை சரியான விகிதத்துல பிளான் பண்ணுங்க. மே மாசத்துக்குள்ள பிளான் பண்றது அனுகூலத்தை கொடுக்கும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹையர் ஸ்டடீஸா இருக்கட்டும், அதே போல திருமணம் ரீதியான முயற்சியாக இருக்கட்டும், இந்த உத்தராயண ராசி பலன் எப்ப பயன்படும் அப்படின்னா, இந்த 6 மாச காலங்கள்ல நீங்க எந்தெந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை ஃபாஸ்டா செயல்படுத்தணும், எந்தெந்த விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களது எதிர்கால திட்டமிடுறதுக்கு நிச்சயமா இது பயன்படும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபியூச்சர் ஸ்டடீஸுக்கு பிளான் பண்ணலாம். அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
உங்களது எதிர்கால திட்டங்கள், இப்போ நல்ல வெல் குவாலிஃபைடு பர்சன் இருக்கார், ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் இந்த மே மாதத்துக்குள்ளே ஜாபில் ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு தடையாக இருக்கிற கிரகங்கள் இருக்கான்னா நிச்சயமாக இருக்குதான். சப்தம ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். எங்கே போனாலும் நிறைய குழப்பங்கள், அப்ஸ்ட்ரக்கிள்ஸ். நிறைய கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் பலவிதமான சிரமங்களை தான் பட்டுருக்கள். ஆனால் சஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஒரு டாலரன்ஸ் பவர் கிடைக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு சிரமங்களை படும் பொழுது சிலர் சோர்ந்து உட்காந்துருவாங்க. ஆனால் சிலர் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய வேலையை நீ எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள்கிட்ட எதிர்கொள்ளக்கூடிய, எதையும் தாங்கக்கூடிய ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார். உங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியல, சிரமம் இருக்குதான். ஆனால் அந்த சிரமங்களை எதிர்கொள்வதற்கும் அதை சமாளிப்பதற்கும் உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் மூலமா நீங்க வெற்றி பெற போறீங்க. அப்ப அந்த சிந்தனைகளை நீங்க சிந்திச்சு செயல்படும் பொழுது அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போறது. அதனால கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த உத்தராயண காலங்களில், அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, இந்த 4 monthsல நீங்கள் ஃபியூச்சர் பிளான் பண்ணுறது, அதை நடைமுறைப்படுத்துவது அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். சிலருக்கு ஹெவியான ஆரோக்கிய ரீதியான பெரிய பெரிய பாதகங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. அந்த பாதகங்கள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி கிடைச்சிரும். அதனால அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்டவோ அல்லது ஏதாவது ஒரு சர்ஜரிக்கு போனவாலோ அல்லது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்தவர்களோ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. வயதில் பெரியோர்களுக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது, புதன்கிழமையில விரதம் இருப்பது, மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது, பெருமாள் ஆலயங்களை தரிசிப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை போக்கி நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பகவான் அருள் பெற்று சுகமாக வாழக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியவர்கள். ஆனாலும் கடந்த காலத்தில் கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் தியாகம் செய்து, உழைப்பே உயர்வை தரும் என்ற மூலமந்திரத்தோடு உங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்களுடைய 2வது பகுதி நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு 3, 6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசத்துக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. இருந்தாலும் இந்த உத்தராயண காலங்களில், அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, இந்த 4 மாத காலங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களது உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் மனம் தளர்ச்சியை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 14/5/2025க்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும். ஆகையினால் பொறுமையை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக காதல் வயப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்பந்தம் இல்லாத சட்ட திட்டங்களுக்கு புறம்பான எந்த செயல்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக கால் பகுதி, பாதம் பகுதி. உங்களது ராசிக்கு 12வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சில பக்தர்கள் கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணும்போது காலில் ஒரு முள்ளு குத்திடும். நான் கோவிலுக்கு போனதுனால முள்ளு குத்திடுதா அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படும். சில பக்தர்களுக்கு காலில் ஏதாவது
ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் குத்தி இருக்கலாம், அல்லது சைக்கிளில் போகும்போது ஒரு அடிபட்டிருக்கலாம். உடனே நான் இறைவன்கிட்ட வணங்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றும். அதற்கு கூட ஒரு அருமையான சிந்தனையை நாம் சிந்திக்க முடியும். மகான் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட 2 குழந்தைகளை அழைத்துன்னு வந்து அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்குறா. அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு பையன் திருவண்ணாமலை கோவிலை சுற்றி வரும்பொழுது, பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது கரண்ட் போய்டுறது. அந்த சமயத்தில் அந்த கோமுகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அடிபட்டு அந்த குழந்தைக்கு நெத்தியிலேருந்து ரத்தம் வந்தது. அந்த பையன் வந்து மகான்கிட்ட கேட்குறான், நான் இறைவனை தானே கும்பிட போனேன், எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு கேட்குறான். உன்னுடைய ஜனனகால ஜாதக ரீதியாக நீ பெரிய விபத்தை சிந்திக்க வேண்டிய கட்டம். ஆனால் இறைவனது சன்னதியில் நீ இருந்ததுனால ஒரு சின்ன இரத்த காயத்தோட உன்னை அவர் காவந்து பண்ணிட்டார் அப்படிங்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. அதை போல நீங்கள் வழிபடுவதனால், ஆலயத்தை வழிபடுவதனால், இறைவனை வழிபடுவதனால் உங்களது சிரமங்கள் குறையும் என்பது பெரியோர்கள் கூறிய வாக்கு. அதனால பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மாணவ செல்வங்கள் கல்வியில மட்டும் உங்க கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கோ. இளைஞர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தியானம் செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, குலதெய்வத்தினுடைய திருநாமாவை சொல்வது, குலதெய்வத்தினுடைய திரு உருவை உங்க செல்போன்லயே வால்பேப்பர்ல வச்சுண்டு நீங்க தரிசனம் பண்றது கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்த கொடிகள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று பள்ளிகொண்ட பெருமாளை தரிசித்து வருவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். முருகப்பெருமான் அருள் பெற்று முன்னேற துடிக்கும் விருச்சிக ராசி பக்த கொடிகளே, இந்த முயற்சி அப்படிங்கிறது உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள். வாழ்க்கையில எதையாவது சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்கள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி சப்தம ஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். தன பஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. ஒரு ட்ரமெண்டஸான growth நீங்க பெற போறீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த உத்தராயண காலங்கள்ல, அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திரை, இந்த 4 months வந்து ஒரு சரியான விகிதத்துல நீங்க பயன்படுத்திக்கணும். அந்த எப்படி பயன்படுத்திக்கணும், எப்படி திட்டமிடணும், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் பெனிஃபிட்ஸை நீங்க பெறலாம். உங்களது ராசிக்கு தனபஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல பதியறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் காணப்படுறது. பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு தான் இருக்கு. கடினமான ஒரு எதிர்நீச்சலை தாண்டி தான் வந்துட்டு இருக்கீள். இன்னும் சொல்ல போனா எந்த வேலையையும் உங்களை முழுமைப்படுத்த முடியலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இப்ப நீங்க சாப்பிட போய் உட்கார்ந்தா கூட ஒரு செல்போன் வந்துடும். எந்த வேலையும் உங்களால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா நீங்க நிறைய வேலை செய்யறீங்க. இந்த கிரகங்கள் என்ன பண்றது, எந்த வேலையையும் நீங்கள் முழுமைப்படுத்த முடியாமல், வீட்டுக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து போன் வருது, ஆபீஸ்க்கு போனா வீட்டுல இருந்து போன் வருது, ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனா ஃப்ரெண்டுகிட்ட இருந்து போன் வருது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா ரிலேஷன் இருந்து போன் வருது. அப்ப எல்லாமே முக்கியமான வேலையா இருக்கு. எதை செய்யறது, எப்படி செய்யறது? எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுமா? நமக்குன்னு நம்ம வேலையை யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்க மனசுல தோன்றது. ஆனா நீங்க ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ணல. நீங்க ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ணல. அது உங்க மனசாட்சிக்கு தெரியறது. ஆனா உழைச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கே. நமக்குன்னு ஒரு மாற்றம் கிடைக்குமா, நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குழப்பம். இதுல ஒரு 2 விஷயத்தை நீங்க சிந்திக்கணும்.
இந்த உத்தராயண காலத்துல உங்களுக்கு குரு பகவான் ஃபேவரா இருக்கார். உங்களுக்கு யாரும் ஓய்வு கொடுக்கல, உங்களுக்கு யாரும் ரிலாக்ஸ் கொடுக்கல. நான் ஒரு தேவ ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன். அப்பா இந்த நிமிஷம் நான் ஒரு 10 மினிட்ஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காலையில் நான் ப்ரேயரில் 10 நிமிஷம் நான் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், வாக்கிங் போகணும், 10 நிமிஷம் எனக்குன்னு ஒரு ரிலாக்ஸ் வேணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஓபி அடிக்கிறவா ஓபி அடிச்சுட்டே இருப்பா, வேலை செய்கிறவா வேலை செஞ்சுட்டே இருப்பா. இதில் சில நிர்வாகங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குது, வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா வேலை செய்கிறவன்ட்ட வேலையை கொடு, பிரச்சனை செய்கிறவன்ட்ட பிரச்சனையை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்குங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்? கடினமாக வேலை செய்கிறவர்கள் கடின உழைப்பாளிகள். ஆனால் அப்படி ஜென்டலாக பண்ணிட்டு போவாங்க பார்த்தீங்களா? இந்த விருச்சிக ராசிக்காரங்க கடின உழைப்பு உழைக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த காலத்திலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? உழைப்பே உயர்வை தரும், உழைத்தவன் உயருவான், முயற்சி திருவினை ஆக்கும், ஹார்ட் ஒர்க் இஸ் அ மதர் ஆஃப் லக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பழமொழியை மாறி போச்சு. இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவனை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றவன் தான் மேலே வந்துட்டு இருக்கான். விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் கடினமான உழைக்கக்கூடியவர்கள், ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வாங்க. உங்களை எத்தனை பேர் வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறதோட நீங்க யார வேலை வாங்கணும் அப்படிங்கிறத திட்டமிடுங்க. எல்லா வேலையும் யார்கிட்ட என்னென்ன வேலையை கொடுக்கணும், யார்கிட்ட என்னென்ன வேலையை செய்ய சொல்லணும், நீங்க கொஞ்சம் சூப்பர்விஷனுக்கு வந்துருங்க. அப்பதான் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு ஃபியூச்சர்லையும் எப்படி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத நாங்கள் கைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறாரேன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் சனிக்கிழமையில விரதம் இருங்க, சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்க. அதே போல சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர். இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில வழிபடலாம், தேய்பிறை அஷ்டமியில வழிபடலாம், வளர்பிறை அஷ்டமியில வழிபடலாம். இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்காகவே, நமது சப்ஸ்கிரைபர்ஸுக்காகவே இந்த தேய்பிறை அஷ்டமியில ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அந்த அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு சொர்ணாகிருஷ்ண பைரவரை தவிர வேற வழி கிடையாது. நல்ல மாற்றங்கள் வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆன்மீக ரீதியான ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆன்மீக ரீதியான உங்களது சிந்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள், நீங்க அப்ராட்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசுங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்க போறது. இதை நோட் பண்ணிக்கங்க. விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் மூலம் ஒரு சுப செய்தி காத்துட்டு இருக்கு. உங்களது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் காத்துட்டு இருக்கு. அவர்கள் உங்களுக்கு அபரிமிதமான உதவியை செய்யக்கூடிய நிலையில இருக்காங்க. அவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. உங்கள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருதா, ஒரு மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்தோடனே அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக அது தொழில் ரீதியாக இருக்கலாம், ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா 100% சக்சஸ். இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது. சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை தினந்தோறும் படிங்க, கேளுங்க. நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் தமிழ் லிரிக்ஸ்லையும் இருக்குது, இங்கிலீஷ் லிரிக்ஸ்லையும் இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கேட்டிருந்தாங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை படிப்பது, கேட்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் உங்களுக்கு மேலும் வெற்றிகள் பெருகுவதற்கு நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உத்தராயண காலங்களில் எந்தெந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம்.
உத்தராயண திவ்ய காலங்களுடைய முதல் பகுதியிலே 1-4 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மே மாதத்துக்கு பிறகு சப்தமஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது என்பது அருமையான அமைப்பை காட்டுகின்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் உங்களது ராசிக்கு 2-3 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இவைகள் அபரிமிதமான மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றது என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது இந்த உத்தராயண காலங்களை நீங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும், நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை திட்டமிடுவதற்கு 14/5/2025 பிறகு திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதங்கள்ல தை, மாசி, பங்குனி இந்த 3 மாதங்கள் முயற்சி தினங்களாக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் திட்டமிட வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான முயற்சிகளை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. அதே போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 14/5/2025 பிறகு நல்ல மாற்றங்கள் தேடி வருவதை சிந்திக்க முடியும். ஆகையினால் இந்த காலகட்டங்களை நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றக்கூடிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. சில பக்த கோடிகளுக்கு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பழைய நிலங்கள், பழைய தரிசு நிலங்கள், பழைய வீடுகள் இவைகளை விற்று புதிய இடங்கள் வாங்குவதற்கான திட்டங்களை நீங்கள் திட்டமிடலாம். தொடர் முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகைகள்ல தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் நாடி வரப்போறது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலத்தினுடைய 2வது பகுதியானது அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் வாரி வழங்க போறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போறது. பல பக்த கொடிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது. கணவன் மனைவி மனதில் இருந்த பலவிதமான கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. இருந்தாலும் இந்த உத்தராயண திவ்ய காலங்களுடைய முதல் பகுதியிலே பக்த கொடிகள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். பலவிதமான கவலைகள் கட்டங்கள் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் 14/5/2024 பிறகு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும் என்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். கொஞ்சம் கூடுதலான வேலை பலுக்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்களுடைய 2வது பகுதியானது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவதோடு 2 விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஒன்று கோபம், மற்றொன்று அவசரம். இந்த கோபம் அவசரம் இரண்டையும் தவிர்க்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். மகான்களை வழிபடுவது, பெரியோர்களை வழிபடுவது, பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை தியானிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் மக்களை கவரக்கூடியவர்கள்.
இந்த மக்களை கவரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு தனித்திறமை. சில பக்தர்களுக்கு அது இயல்பா இருக்கும், சில பக்தர்கள் அதை தெரிஞ்சுக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்றவாளா இருக்கட்டும், ஒரு பப்ளிக் அப்ரோச்சில் இருக்கிறவாளா இருக்கட்டும், அவளுக்கு இந்த மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தேவை. சிலர் ரொம்ப ஓப்பனாக பேசிட்டு மாட்டிக்கிறார். ஆனால் இந்த மகர ராசி சார்ந்த பக்தர்கள் ஒரு ஸ்மைல் பண்ணாலே போகிறோம். அவர்கள் அந்த சோஷியல் அப்ரோச்சோட பேசும் பொழுது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி அவள்கிட்ட அதிகமாக காணப்படும். இந்த உத்தராயண காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராசஸ் கோயிங் ஆன். தன லாபஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்தாலும் சரி, அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கு. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குறிப்பா மே மாசம் வரைக்கும், தை, மாசி, பங்குனி, சித்திரை, இந்த 4 months உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்ஸா இருக்க போறது. அதுலயும் இப்ப வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போக போறது. பர்டிகுலரா மாணவர்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களது எதிர்கால திட்டங்களை, கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுங்க. இந்த எதிர்கால கல்வி திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கு உங்க வீட்டில் மகர ராசி சார்ந்த குழந்தைகள் படித்துக் கொண்டிருந்தாலும், உங்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யார் வீட்டில் மகர ராசி சார்ந்த குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்க. நம்ம பைரவ் குருஜி யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு 3, 12 அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். 3வது ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு பேரு. அப்ப அந்த முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப அந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம். இதுல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். உங்க ராசி மேல பார்வை விழருது. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல விழும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெமெண்டஸான growth. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பயணிக்கிறதுக்கு தொடக்கத்தை சிந்தனை பண்ணுங்க. ஸ்டடீஸா இருக்கட்டும் பிளான் பண்ணுங்க, ஜாபா இருக்கட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஓன் பிஸ்னஸ் பண்றீங்களா நடைமுறைப்படுத்துங்கள். இந்த உத்தராயண காலங்கள்ல, இந்த தை, மாசி, பங்குனி இந்த காலகட்டங்களில் நடைமுறைப்படுத்துங்க. அப்பதான் நீங்க எதிர்காலத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட முடியும். இப்ப நீங்க செய்யறது எல்லாம் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஒரு அருமையான growth கிடைக்க போறது. வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை தேடி உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, உடனடியாக நீங்க பயன்படுத்திக்கோங்க. மகர ராசி சார்ந்த இளைஞர்கள் திருமண வயதுல இருக்கா, உங்களை பெண் கேட்டு பிள்ளை கேட்டு ஃபோன் வருதா, அந்த ஜாதகத்தை ஸ்டடி பண்ணுங்க. இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல பிள்ளை பேரு, இந்த திருமணம் ஆனவர்கள் கல்யாணமே இன்னைக்கு 30 வயசுக்கு பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு பிள்ளை பேரை தள்ளி போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாப் டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்றேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுவதற்கும் பிள்ளை பேரு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இறைவன் உங்களுக்கு பிரத்யட்சமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அருமையான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் இன்னைக்கு பல மீடியாவில் விமர்சனம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோம். இந்த கோச்சார கிரகங்களை உணர்ந்து பேசணும். இப்ப இது உடனே விஞ்ஞான ரீதியா வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்லாம் வேண்டாம். நமக்கு இது பெரியோர்கள் நமக்கு சொன்னா, ஆதாரங்கள் ஜோதிடத்துல இருக்கு, நம்பரவா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களது வாழ்க்கை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த 7 சனியை நினைச்செல்லாம் பயப்படாதீங்க.
உங்களுக்கு உங்க 1, 2க்கு அதிபதி தனஸ்தானத்துல இருக்கார். எவ்வளவு சிரமங்களை கொடுத்தாலும் ஒரு குரோத்தை கொடுக்க போறார். இப்போ வந்து 7.5 சனியை பத்தி ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பார்க்குறவாளுக்கு ஒரு 25 கிலோ வெயிட்டை ஒரு நாள் முழுக்க தூக்கிண்டுது அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன செய்வோம்? என்னால் முடியாதுங்க, கஷ்டம். காலை 6 முதல் சாயங்காலம் 6 வரை 25 கிலோ வெயிட்டை நீங்கள் தூக்கின்னு இருக்கணும். அந்த 25 கிலோ உங்களுக்கு கோல்டு அப்படின்னா என்ன செய்வோம்? இன்னும் 2 கிலோ வேணாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு கேட்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய வெயிட்டு கோல்டாக மாறக்க போகிறது. அதனால இப்போ இருக்கக்கூடிய சுமைகளை, இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பலுக்களை கண்டு அஞ்ச வேண்டாம். அவைகள் உங்களுக்கு பொருளாதாரமாக மாற்றக்கூடிய ரகசியத்தை இந்த உத்தராயண பலன்கள் சமயத்தில் சொல்லியிருக்கேன். அதனால இந்த சமயத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உழைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டு ஆரோக்கியத்தில் முழு கவனத்தை சிந்தித்து உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடைய கும்பராசி பக்த கொடிகளே, இந்த கும்பராசி சார்ந்தவர்கள்ட்ட ஒரு தனித்திறமை இருக்கும். சில சமயத்தில் எதிரில் வருபவர்கள் கோவப்பட்டா கூட ரொம்ப காமா அவளை தட்டி கொடுத்து அவள் தோளில் கையை போட்டு அண்ணா என்னென்ன பேசுறீங்க அப்படின்னு அவர்களையும் காமாக்கிடுவாங்க. அப்போ சண்டை போடணும்னு வர்றவன் கூட நண்பன் ஆயிடுவான். அதைத்தான் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் உடைய கும்பராசி பக்த கொடிகளே. கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்களில் 2வது பகுதி நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. நீங்கள் உங்களுக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்பட்டது, பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டது, முடிவெடுக்க முடியாமல் தவிச்சுருந்தீங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பீரியடில் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்க போகிறது. ஸ்பெசிஃபிக்காக 14/5/2025 பிறகு ஒரு ட்ரமெண்டஸான ஒரு சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. அதற்கான ஃபவுண்டேஷன் ஒர்க்கை, கிரவுண்ட் ஒர்க்கை இப்போ பண்ண போகிறீங்க. உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி 2-11க்கு அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ வந்து ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குது, குடும்பத்தில் நிறைய அழுத்தங்கள் காணப்படுறது, ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் காணப்படுறது, எல்லாமே உங்களுக்கு வர சித்திரை மாதம் வந்தோன்னு ஒரு சேஞ்ச் கிடைக்க போகிறது. அதே போல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒரு மார்க்கில் போடுறது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கடினமாக வேலை பார்க்குறோம் சுவாமி, எங்களுக்கு ஒரு மார்க்கில் மிஸ் ஆகுது. அதே போல் கடினமாக நான் வேலை பார்க்குறேன் ஆனால் மார்க் வரமாட்டேங்கிறது. இளைஞர்கள் வந்து ஆஃபீஸில் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்கிறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த சில பக்தர்கள் பல ஆண்டு காலம் ஒரே கட்சியில் இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கலாம் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, இந்த சித்திரை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகிறது. அந்த எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. அதே போல் திருமண வயசில் எங்கள் குழந்தைகளுக்கு 30 வயசாக இருந்தது சுவாமி, பெற்றோர்கள்லாம் தவிக்கிறாங்க பாவம். அதுவும் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து, இது எல்லாத்த விட திருமணத்துக்கு பெற்றோர்கள் படுற பாடு, எத்தனை இடத்துக்கு அலைஞ்சிட்டு எத்தனை இடத்துக்கு போய் ஜாதகத்தை கொடுத்து ரொம்ப சிரமப்படுறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த உத்தராயண காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் நாடி வரப்போகிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூசல்கள், இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும். பக்கத்துலேருந்து யாராவது தெருவுலையோ அக்கம் பக்கத்துலேயோ வருவாங்க, வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்துருவாங்க. அந்த தகவல் வந்தோடனே குடும்பத்தில் ஒரு பாம்பு வெடிச்சிடும். இது நான் எதிரே பார்க்கலையே, நீங்கள் ரிலாக்ஸாக வீட்டுக்கு வருவீங்க. இந்த சமயத்தில் இந்த பாம்பு வெடிச்சோடனே
இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருவீங்க. இதுல நீங்கள் பயணித்து வந்த களைப்பு, அலுவலகத்தில் செய்த வேலை களைப்பு எல்லாத்தோட இந்த வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு பாம் வெடிக்கும் பாருங்க. அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்ச் ஏற்பட போறது. முக்கியமா இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்க. எங்கேயும் ரியாக்ஷனை உடனே கொடுக்காதீங்க. உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல போய் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், அட்டமஸ்தானத்துல போய் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டிய காலகட்டங்களாக திட்டமிடுங்கோ. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுறது, ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர். குறிப்பா மகர ராசி கும்பராசி சார்ந்தவர்களுக்கு இந்த ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது வாழ்நாள் முழுக்க அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமர்கள். நீங்க மீன ராசி மீன லக்னத்துக்காரங்கள்ட்ட நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு கேட்டு பாருங்களேன், உடனடியாக செஞ்சிருவாங்க. அவர்கள் அந்த உதவி செய்வதற்கு தாமதிக்க மாட்டார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது என்ன இதை போய் நீங்க இப்படி உடனே செஞ்சிட்டீங்க, அவங்களுக்கு செய்யணும்னு எனக்கு தோணினது, நான் உடனே செய்யறேன், எனக்கு நல்லது எதுன்னு தோன்றதோ உடனடியாக செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க. அது மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம். அதே போல பிறருக்காக ரொம்ப கவலைப்படுவீங்க. குடும்பத்துக்காக கவலைப்படுவீங்க, குழந்தைகளுக்காக கவலைப்படுவீங்க, பேரம்பேத்திகளுக்காக கவலைப்படுவீங்க. அவர்களுடைய எதிர்காலம் மட்டும்தான் உங்க குறிக்கோள். இதுக்கு என்ன காரணம்னா, உங்க ராசி நாதன் குரு பகவான். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேரு. நீங்க குழந்தைகள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த உத்தராயண காலங்கள்ல உங்களுக்கு ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்ச் வரப்போறது அப்படிங்கிறத உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வைங்க. ஆனால் அந்த நல்லது ரகசியமான நல்லதாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது ஏதோ ஒன்று கிடைக்க போறது, ஆனா அந்த நல்லதை நீங்க வெளில சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஒன்று குடும்ப ரீதியாக இருக்கலாம், கணவன் மனைவி அன்பாக இருக்கலாம், ஒரு அந்யோன்ய பாவமா இருக்கலாம், எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நல்லது நடக்க போறது, ஆனா அதை நீங்க வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க, சொல்லவும் முடியாது. சரி, நம்ம இதை போய் ஏன் வெளில சொல்லணும்? இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டேட்டஸ் போடுறது, உடனே ஃபேஸ்புக்கில் போடுறது, உடனே இன்ஸ்டாகிராமில் போடுறது, அதெல்லாம் தேவையில்லையே. அதனால நிறைய இடையூறுகளையும் பெற வேண்டியிருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க போறது, அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்க போறது. இன்னும் சொல்ல போனா பூர்வீக ரீதியான அனுகூலமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அனுகூலங்களை செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படலாம். அப்ப அந்த பெனிஃபிட்ஸை நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறத விட சந்தோஷம் என்ன இருக்கு? அப்ப இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறார். அதே போல நீங்க ஆபீஸ்ல கடுமையான எதிர்நீச்சல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த சமயத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எபிலிட்டி எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. இது இயற்கை. உங்கள்கிட்ட எந்த திறமை இருக்கோ அதை நன்னா பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நீங்க உழைத்த உழைப்புக்கு இறைவன் உங்களுக்கு சன்மானம் கொடுப்பார். கவலைப்படாதீங்க. உங்க டியூட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செஞ்சுட்டே வாங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம், உங்க ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கேர் எடுங்க. உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த உத்தராயண காலங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. அப்ப மனசுக்குள்ள நிறைய ஒரு அழுத்தம் காணப்படுறது, ஒரு டிப்ரெஷன் காணப்படுறது. அடுத்தது நீங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நான் நினைச்சது மட்டும் கரெக்ட்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அதே கொஞ்சோண்டு வெளில வாங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையை 3 கோணங்கள்ல பார்க்கணும். நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுல இருந்து ஒரு பார்வை,
எதிர்ப்புறத்திலிருந்து ஒரு பார்வை, மேலிருந்து ஒரு பார்வை. இப்ப நம்ம இங்கேருந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் அங்கேருந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் மேலேந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மூணையும் 3 டைமென்ஷன்ல அப்சர்வ் பண்ணிட்டு டிசிஷன் எடுங்க. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப தேவ ரகசியம். உங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் கிடைக்கும், எதிரிலிருந்து ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒரு தகவல் கிடைக்கும், மேலிருந்து டாப் வியூல பார்க்கும் பொழுது ஒரு வியூ கிடைக்கும். இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்து தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டிய காலம் இந்த உத்தராயண காலம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. ஒரு முறைக்கு 2 முறை அப்சர்வ் பண்ணுங்கோ, காதுல வாங்குங்கோ. இதை நீங்க சரியான விகிதத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிட்டக்க இருக்கு. 3 டைமென்ஷன் வியூ அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீன ராசி சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், மீன ராசி மீன லக்னம் யாராக இருந்தாலும் குருஜி சொல்லியிருக்காரு, இந்த 3 டைமென்ஷன் வியூ என்றால் என்ன, 3 கோணங்களில் 3 பரிமாணங்களில் ஒரு பிரச்சனையை பார்த்து தீர்மானிக்க வேண்டும்னு சொல்லி கொடுத்திருக்கார். அப்படிங்கிறத பார்த்து செயல்படுங்கோ. உங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து தீர்மானிக்கும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது மாற்றங்களை கொடுக்கும். உங்களது மனதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், கவலைகள், கஷ்டங்கள், பயங்கள் இவையெல்லாம் நீங்க போறது இறைவனது தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம். பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.